அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பட்ஜெட் இடைக்கால கூட்டத்தொடரில் ஊழியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்ன அறிவிப்பு, அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்குது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். இந்த ஆண்டு பொது தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் இந்த பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கும் என கருதப்படுகிறது. இதில் அரசு ஊழியர்கள், அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான சில முக்கியமான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வரக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஊழியர்களின் சில நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்கலாம். அவற்றில் பிட்மென்ட் ஃபேக்டர் அதிகரிப்பும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிட்மென்ட் ஃபேக்டர் அதிகரித்தால் ஊழியர்களுக்கு பெரும் சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இம்முறையில் அரசு பட்ஜெட்டில் பிட்மென்ட் ஃபேக்டரை உயர்த்தி அறிவிக்கும் என ஊழியர்கள் நம்பிக்கையுடன் இருக்காங்க. இதன் மூலம் 2024ஆம் பட்ஜெட்டுக்கு பின்னர் ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளமும் இதனால் அதிகரிக்கலாம். பிட்மென்ட் ஃபேக்டரை அதிகரிக்க வேண்டும் என ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தற்போது பிட்மென்ட் ஃபேக்டர் 2.57% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 4200 கிரேடு பே வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் 15,500 ரூபாய் அடிப்படை சம்பளமாக பெறுவார் என வச்சுருக்கோம். அப்போது பார்த்தீங்கன்னா மொத்த சம்பளம் 15,500 × 2.57 நம்ம போட்டோம்னா 39,835 ரூபாயாக இருக்கும். இதுவே பிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 3.68 உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுத்திருக்காங்க. இந்த உயர்வால் பார்த்தீங்கன்னா ஊதியம் 18,000 அதாவது அடிப்படை சம்பளம் 26,000 வரைக்கும் உயரும். மத்திய அரசின் அடிப்படை சம்பளத்தை கணக்கிடும் ஃபார்முலாவில் பிட்மென்ட் ஃபேக்டர் அதிகரிப்பதன் மூலம் சுமார் 48 லட்சம் ஊழியர்கள் பயனடைவார்கள். அவர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பதால் அவர்கள் பெரும் கொடுப்பனர்களும் அதிகரிக்கும். பிட்மென்ட் ஃபேக்டரை மாற்ற வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே கோரிக்கை வச்சுட்டு வராங்க. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக அதை அறிவிக்கும் எண்ணத்தில் அரசு இருக்கக்கூடும் என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2024-25 பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசு பிட்மென்ட் ஃபேக்டர் குறித்த ஒரு பெரிய முடிவை எடுக்கக்கூடும் என சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. 2.57 3 அல்லது 3.68% வாய்ப்பு இருக்குது. இது நடந்தால் அடிப்படை சம்பளம் 8,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும். அதாவது 18,000 முன்னாடியே சொன்ன மாதிரி 26,000 வரைக்கும் உயரப்போகும். இதுவரை அரசு தரப்புலேருந்து அறிவிப்பு வரல. பிப்ரவரி 1, 2024 இந்த பட்ஜெட் இடைக்கால கூட்டத்தொடர் நடைபெறுது. இதில் ஊழியர்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும். அது வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம